எபிசோட் 21. அழைப்பை துண்டித்ததுமே சேவியர் சிரிப்புடன் அவர்களை பார்த்தான். டேவிட் முகம் வெளுத்து வியர்வை வழிய துவங்கியது. சேவியர் சாதாரண ஏமாளி, அவனை சுலபமாய் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிடலாம் என்று நினைத்தான் டேவிட். ஆனால் ஒரே ஒரு போன் காலில் தன் வாழ்க்கையே அவன் அழித்து விடுவான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கடந்த 2 வருடத்தில் டேவிட் வர்மன் மருத்துவமனைக்கு பொருட்களை விற்று வியாபாரம் செய்த போது அவன் கொள்ள லாபம் பார்த்திருக்கிறான். இந்த பார்ட்னர்ஷிப்பை யாராலும் அசைக்க முடியாது என்ற நினைப்பில் இருந்தான். அதனால் இதிலிருந்து வரும் லாபத்தை அப்படியே மற்ற தொழிலில் பயன்படுத்த நினைத்தான். ஆனால் அவன் முதலீடு செய்த அனைத்து தொழிலிலும் அவனுக்கு பெரும் நட்டம். அதனால் அவனுக்கு ஏகப்பட்ட கடன். டேவிட் வர்மன் மருத்துவமனையை நம்பியிருந்தான். அதிலிருந்து அவனுக்கு கிடைக்கும் லாபத்தை பார்த்துத்தான் வங்கி அவனுக்கு கடன் கொடுத்தது. அனைத்திற்கும் மூலாதாரம் வர்மன் மருத்துவமனைதான். இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை என்றால் பணக்காரனில் இருந்து பெரும் கடனாளியாகி விடுவான். அதிலும் அவன் கடனை அடைக்க முடியாத நிலைமை வந்தால் வங்கி அவனின் ஒட்டுமொத்த சொத்தையும் ஜப்தி செய்துவிடும். அவர்கள் நினைத்தால் அவனை கைது செய்து உள்ளே அனுப்ப முடியும். கடனாளியாக அவன் இருப்பது மற்றவர்களுக்கு தெரிந்தால் அது அவனுக்கு மிகப்பெரிய அசிங்கம். அவனால் நிம்மதியால் வாழவே முடியாது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கவே டேவிட்டுக்கு பயத்தில் தொண்டை கவியது. இது அவனுக்கு வாழ்வா சாவா விடயம். இது எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சேவியரும் ஐஸ்வர்யாவும். நன்றாய் யோசித்தவன் பொத்தென்று சேவியர் முன்பு மண்டியிட்டு 2 கைகளையும் கூப்பி கெஞ்சினான் டேவிட். சேவியர், இல்ல பாஸ் சேவியர், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் நான் பண்ணது பெரிய தப்புதான். புத்தி கெட்டு போய் இந்த வீணா போன பிரசாத் சொன்னதை கேட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன். நான் ஐஸ்வர்யா கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிச்சிரு. தன் வாழ்வே அவன் முடிவில்தான் இருக்கிறது என்று மன்றாடினான் டேவிட். சேவியர் அவனை இறுக்கத்துடனே பார்த்தான். அவன் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இரக்கம் காட்டுபவன் இல்லை. இந்த நிலைமை டேவிட்டுக்கு தேவைதான். ஒருவேளை தனக்கு சாத்விகாவை தெரியாமல் இருந்தால், அவள் தனக்காக பேசாமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? இல்லை என்றால் ஐஸ்வர்யா தனக்கு அழைக்காமல் இருந்தால் அவள் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? இருவராலும் வலுக்கட்டாயமாக குடித்திருப்பாள். அதன் பின் அவளை எங்கே அழைத்து சென்று என்ன செய்திருப்பார்களோ என்று நினைக்கவே சேவியர் மனம் படபடத்தது. டேவிடே மண்டியிட்டு கெஞ்சுவதை பார்த்ததும் பிரசாத்தும் பல்லை கடித்துக் கொண்டு அவனும் மண்டியிட்டான். அவன் ஒன்றும் முட்டாள் இல்லையே. இப்போது சேவியர் எந்த நிலையில் இருக்கிறான் என்று அவனுக்கு நன்றாய் புரிந்தது. இப்போது சேவியர் வர்மன் மருத்துவமனையில் ஒருவன். அதனால் பிரசாத்தால் அவனை ஒன்றும் செய்திட முடியாது. அதே போல சாத்விகா ஒரு வார்த்தை சொன்னால் அவனால் ஸ்கை மருத்துவமனையை ஷீஷோரில் இனி நடத்த முடியாது. அந்த அளவிற்கு அவளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சூழ்நிலையை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். சேவியர், நம்ம பல வருஷமா ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க, அதை நானும் மதிச்சிருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல்லே நீ தான் பெஸ்ட் டாக்டர். எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் உன்னை வேலையை விட்டு அனுப்புனேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேடுகட்ட நிகாரிக்கா தான். அவளும் நீரஜும் சேர்ந்து உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்லி என்னை மிரட்டுனாங்க. இப்போ உனக்கு நான் அந்த சேலரியை கொடுக்குறேன். தன் மருத்துவமனையை காப்பாற்ற வேண்டும் என்று சேவியரை சமாதானம் செய்ய பயங்கரமாய் முயற்சி செய்தான் பிரசாத். என்ன இருந்தாலும் ஐஸ்வர்யா பெண்தானே. அவளின் மனது இளகிய மனம். இப்போது டேவிடும் பிரசாத்தும் மண்டியிட்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அவளுக்கும் மேலும் பிரச்சனையை பெரிதாக்க எண்ணம் இல்லை. என்ன இருந்தாலும் இருவருமே பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டாள். அதனால் சேவியரை சமன் செய்தாள். சேவியர், இத நாம இப்படியே விட்டுடலாம். அவங்கதான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல. ஐஷுவே உங்களை மன்னிக்க தயாரா இருக்கா. அதனால நானும் இதை இப்படியே விடுறேன். ஆனா வர்மன் ஹாஸ்பிட்டல் உன் கூட சேர்ந்து கோஆபரேஷன் வச்சுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கவலையும் இல்லை, அது என் வேலையும் இல்லை. முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் கூறினான் சேவியர். பிரசாத்துக்கு அப்போதுதான் நிம்மதியாயிருந்தது. சேவியர் அவனை விட்டுவிட்டதனால் இனி தனக்கு பிரச்சனை இல்லை என்று நிம்மதி அடைந்தான். ஆனால் டேவிட் பிரச்சனை இன்னும் முடியவில்லையே. சாத்விகா அவர்களுடன் போட்ட கான்ட்ராக்டை முறித்துக் கொள்ள போகிறாளே. ஆனாலும் டேவிட் சேவியரை பார்த்து எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருந்தான். சேவியர் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டால் அவனுக்கு சிறிதளவு நம்பிக்கை கிட்டும். அவன் இப்படியே விட்டால் சாத்விகாவும் கான்ட்ராக்ட் பற்றி யோசிக்க மாட்டாளே என்று நினைத்தான். வா ஐஷு, நம்ம போலாம். ஐஸ்வர்யாவின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் சேவியர். அவளின் மேனேஜரை பார்த்ததும் சட்டென்று நின்றான் சேவியர். என்னோட ஐஷு இந்த நிமிஷமே இந்த வேலையை ரிசைன் பண்றா.
அவ சேலரி அவளோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்புறியா இல்ல எப்படி வசதி? தெனாவட்டாக அவரை பார்த்து கேட்டான் சேவியர். அவனின் அதிகாரம் என்ன என்று அவரும் பார்த்தாரே. டேவிட் மற்றும் பிரசாத்தையும் மண்டி போட வைத்து விட்டான். அவரால் எப்படி அவனை எதிர்க்க முடியும்? தயக்கத்துடன் அந்த மேனேஜர் அவனை பார்த்து சிரித்தார். மிஸ்டர் சேவியர், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐஸ்வர்யா வேலையை விட்டு நிக்கிறான்னா நான் தாராளமா அவ சேலரி அவ அக்கவுண்ட்ல போட்டுருவேன். அவ இங்க வேலை பார்க்க நினைச்சா தாராளமா இங்கேயே வேலை பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சேவியர் திரும்பி பிரசாத்தை பார்த்தான். அதில் உடனே பதறினான் பிரசாத். சேவியர், நீ கவலைப்படாத, நானும் உன் சேலரி உனக்கு கொடுத்துறேன். பரவாயில்லையே, கப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட. கேலியாக கூறியவன் ஐஷுவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். சேவியரின் புதிய காருக்கு வந்த பிறகுதான் அவள் சுயநினைவிற்கே வந்தாள். இப்பொழுது நடந்ததையெல்லாம் அவளுக்கு ஒரு கனவு போல இருந்தது. தலையை திருப்பி சேவியரை பார்க்க அவனோ ஓட்டுவதிலேயே கவனமாயிருந்தான். அதே ஆள்தான், கொஞ்சமும் மாற்றம் இல்லை. ஆனால் அவள் மனதில் இதுவரை தோன்றாத உணர்வுகள் தோன்றியது. அவனை வேறு ஆளாய் பார்க்க ஆரம்பித்தாள் ஐஷு. அவளை பொறுத்தவரை சேவியர் சிறுபிள்ளை போல வாய்ஜாலம் செய்து கொண்டு அவனை பார்த்து கொள்ளவே ஒரு ஆள் வேண்டும் என்பது போலதான் இருந்தான். ஆனால் இன்று அவன் அவளுக்கு பெரிய பாதுகாப்பாய் மாறியிருக்கிறான். அவனின் விளையாட்டுத்தனம் எதுவும் இல்லாமல் தன்னை காக்க அவன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறானே என்று ஆச்சரியமாய் நினைத்தாள். அவனை அவள் முதலாய் பார்த்தபோது மேற்படிப்பு படிக்க முடியாமல் கிராமத்திலிருந்து வந்த ஆடவன் வேலை எதுவும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டான். அவனுக்கு வேலை கிடைக்கவே மிகவும் சிரமமாயிருந்தது. ஆனால் இன்று ஒரே நாளில் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானான் என்று ஆச்சரியமாய் பார்த்தாள் ஐஷு. அதுவும் ஒரு மருத்துவமனையின் டைரக்டரே அவனுக்கு அஞ்சும் அளவிற்கு இருக்கிறானே என்று நினைத்தாள். தன்னை காக்கும் அளவிற்கு இவன் மாறிவிட்டானா என்று திகைப்புடன் அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஐஷு. அவள் பார்வையை உணர்ந்த சேவியர் அவளை பார்த்து கேலியாக சிரித்தான். என்ன ஐஷு, பச்சை கண்ணு வாங்காம இப்படி பாக்குற? ரொம்ப அழகா இருக்கனா இன்னைக்கு. என்ன சைட் அடிக்கிறியா? குறும்புடன் அவன் கேட்ட கேள்வியில் அவள் கண்ணம் சிவந்தது. எபிசோட் 22. தன்னையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருக்கும் ஐஷுவை பார்த்து கேலியாக சிரித்தான் சேவியர். என்ன ஐஷு அப்படி பாக்குற? என்ன சைட் அடிக்கிறியா? பேசாம என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க இப்படியே பாரு. கேலியாக கேட்டவனுக்கு மட்டுமே அது உண்மையாய் கேட்டானா இல்லை விளையாட்டிற்கு கேட்டானா என்று தெரியும். அவன் கேள்வியில் கண்ணம் சிவந்தாள் ஐஷு. சேவியரை பற்றி அப்படியெல்லாம் அவள் இதுநாள் வரை யோசித்தது இல்லை. ஆனால் இப்போது அவனை பார்த்தாலே கண்ணம் சூடேறுவது போல் உணர்ந்தவளுக்கு இதயம் வேகமாய் துடித்தது. சட்டென்று பேச்சை மாற்ற நினைத்தாள். ஓவரா பேசாத, நினைப்புதான். இப்போ நீ வர்மன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பாக்குற. கொஞ்சமாவது உலோட வாய நிப்பாட்டிட்டு கொஞ்சம் டீசென்டா நடந்துக்க பாரு. கண்களை சுழற்றியபடியே அவனை நோஸ்கட் செய்தாள் ஐஷு. அதில் பற்களை காட்டி சிரித்தான் சேவியர். டீசென்டா நடந்துக்கணுமா? எனக்கு சொல்லிக் கூட. நீதான் ரொம்ப டீசென்டா நடந்துப்பியே. இந்த வாய் இருக்கிறதுனாலதான் என்னால உன் கூட இருக்க முடியுது. நாள உன்கிட்ட சீரியஸா பேச முடியாது. செலுப்பிக் கொண்டவனை பார்த்து லேசாய் சிரித்தாள் ஐஷு. அவன் தன்னிடம் சீரியஸாக பேசுவது போல் நினைத்து பார்க்கவே அவளுக்கு சிரிப்பாக இருந்தது. ஆமா, நீ சீரியஸா பேசினா எனக்கு சிரிப்பு வந்துரும். நீ எப்பவும் போல உன் குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டே இரு. குரங்கு நான் சொல்றேன், இருடி உனக்கு இருக்கு. சாயந்தரம் உன்னை வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு வீடு கொடுத்திருக்காங்க, ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அவசரமாய் அவளிடம் கூறியவன் அவள் வீட்டில் விட்டுவிட்டு அவன் மருத்துவமனையை நோக்கி விரைந்தான் சேவியர். அவன் மருத்துவமனை உள்ளே நுழைந்ததுமை பார்த்தது பத்ரகாளியாய் நிற்கும் சாத்விகாவைதான். அவளை பார்த்து லேசாய் அசடு வழிந்தான். அத்தி, இவ வேற வாசல்லே வெறி கொண்டு நிக்கிறாளே. நம்ம வேற போறப்போ ஓவரா பேசிட்டோம். இதுல வெக்கமே இல்லாம அவகிட்டே ஹெல்ப்புக்கு போனோம். இதுக்கும் சேர்த்து நம்மள அசிங்கப்படுத்துவாளோ? சங்கடமாய் மனதில் நினைத்தான் சேவியர். ஆனாலும் தனக்காக மிகப்பெரிய கான்ட்ராக்டையே வேண்டாம் என்று கூறியவளுக்கு நன்றி கடன் பட்டான். சேவியர், என் கூட வா, இறுகிய முகத்துடன் கூறிய சாத்விகா நேராக மின்தூக்கி உள்ளே நுழைந்தாள். அவள் பின்னே நல்ல பிள்ளை போல ஓடினான் சேவியர். இருவரும் சாத்விகா ஆபீஸ் உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே சென்றதும் சேவியர் சரணடைந்து விட்டான். டைரக்டர் வர்மன், எல்லாம் என்னோட தப்பு தான். எனக்கு இப்ப உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓ, இப்போதான் அதுவும் தப்புன்னு புரியுதா? லேசான புன்னகையுடன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டாள் சாத்விகா. அதில் தயக்கத்தில் தொண்டையை சிறுமினான் சேவியர். அது
கொஞ்சம் அவசரத்துல பட்டுன்னு பேசிட்டேன். சம்மதமாய் தலையசைத்த சாத்விகா ஒரு நொடி தயங்கிய பின் மீண்டும் கேள்வி கேட்டாள். சேவியர், அட்வான்ஸா நீ ஏன் அவ்வளவு பணத்தை கேக்குற? நேத்து ராத்திரி பார்த்த அந்த பொண்ணுக்காக நீ பணம் கொடுக்க நினைக்கிறியா? சேவியர் எதையும் மறைக்காமல் அவளிடம் உண்மையை கூறினான். ஆமா, ஐஷு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட ஃபேமிலி மாதிரி. இத்தனை வருஷமா அவ தான் என்ன பாத்துக்கிறா. இப்போ அவ பிரச்சனையில இருக்கிறப்போ என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த சில நொடிகள் அமைதியானாள் சாத்விகா. சாத்விகா முதலில் சிரித்த போது சேவியர் லேசாய் மகிழ்ந்தான். மனம் மாறி தனக்கு அவள் அட்வான்ஸ் பணம் கொடுப்பாள் என்று நினைத்தான். ஆனால் இப்போது அவனுக்கு இருந்த அந்த கொஞ்ச நம்பிக்கையும் பறந்தது. அதில் பெருமூச்சு விட்டான். டைரக்டர் வர்மன், எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குன்னு. அதனால நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் போய் என் வேலையை பாக்குறேன். அமைதியாய் அந்த இடத்தை விட்டு நகர பார்த்தான் சேவியர். சேவியர், நான் உனக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்கறேன். ஆனா நீ அதுக்காக எனக்கு ஒரு வேலை பண்ணணும். அவள் வார்த்தையில் பட்டென்று திரும்பி மகிழ்ந்தான் சேவியர். அவளை பார்த்து பெரிதாய் சிரித்தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னையவே விக்கிற வேலையை தவிர நான் எந்த வேலையும் செய்ய ரெடியா இருக்கேன். சேவியர், அவன் கூற்றில் கத்தினாள் சாத்விகா. இந்த மாதிரி சண்டித்தனமாய் அவளிடம் யாரும் இதுவரை பேசியதில்லை. அவள் கூற்றை முழுதாய் புரிந்து கொள்ளாதவன் மேலும் பேசினான். அப்போ என்ன நிஜமாவே அதுக்குதான் கூப்பிடுறியா? நான் கன்னி பையன், நான் ரொம்ப டீசென்ட். அப்படிப்பட்ட பையன் இல்ல நானு. அதிர்வுடன் கூறியவன் கைகளை மார்பர்க்க குறுக்கே கட்டிக்கொண்டான். அதோடு விட்டானா? இல்லையே. இந்த சேவியர் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் இந்த காரியத்தை பண்ணவே மாட்டான். ஆனா என்ன நீ கேக்குற, உனக்காக வேணும்னா எனக்கு ஓகே. பெரிதாய் அலட்டிக் கொண்டான் சேவியர். சாத்விகாவிற்கு தான் மயக்கம் வராத குறையாக இருந்தது. அவன் உளறலை அவளால் அதற்கு மேல் கேட்க முடியவில்லை. அசிங்கம் புடிச்சவனே, வாய மூடு. உன்னை என் கூட ஒரு பேங்கெட் அட்டெண்ட் பண்ணதான் கூப்பிடுறேன். மூச்சு வாங்க கடுப்புடன் கூறினாள் சாத்விகா. அதில் ஏதோ அவன் கற்பை அவனுக்கு திரும்பி கிடைத்தது போல் பெரிதாய் மூச்சு விட்டான். ஓ, பேங்க்வெட்டா? நான் கூட என்னவோ நினைச்சு பயந்துட்டேன். அதுனா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே. புத்தி கிட்டவ நினைப்ப பாரு. சாயங்காலம் 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல எனக்காக வெயிட் பண்ண. அழுத்தமாய் சாத்விகா கூறிட சம்மதமாய் தலையசைத்து விட்டு அவன் வேலையை தொடர சென்றான் சேவியர். வர்மன் மருத்துவமனையில் வேலை நேரம் குறிப்பிட்ட நேரம்தான். ஒரு மருத்துவமனை தலை சிறந்ததாக விளங்க வேண்டும் என்றால் அதனின் தரம் நன்றாயிருக்க வேண்டும். அதனால் மற்ற மருத்துவமனைகளில் மருத்துவர்களை 24 மணி நேரமும் வேலை பார்க்க வைப்பது போல இல்லாமல் ஷிப்ட் போல் பிரித்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவருக்கு 7 மணி நேரம்தான் வேலை. சுழற்சி முறையில் அதுவே தொடர்கிறது. சேவியர் அவனின் வேலையை 4 மணிக்கே முடித்து விட்டான். இன்னும் தமக்கு 2 மணி நேரம் இருப்பதனால் அவன் ஐஸ்வர்யாவை அழைத்துக் கொண்டு அவனின் புது வீட்டிற்கு அழைத்து சென்றான். காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஐஷு அவனிடம் தயக்கத்துடன் பேசினாள். சேவியர், நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவளின் தயக்கத்தை பார்த்து லேசாய் புன்னகைத்தான் சேவியர். இதுக்கே ஐஷு நீ இவ்ளோ யோசிக்கிற? என்கிட்ட நீ இவ்ளோ ஃபார்மலா பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட நீ தாராளமா சொல்லலாம். சேவியர், நான் அதே இடத்துலயே திரும்ப வேலை பார்க்கலான்னு இருக்கேன். என்ன, திரும்ப அந்த குண்டங்கிட்டே வேலை பார்க்க போறியா? எனக்கு என்னமோ அவனை பார்த்தா அவ்வளோ நல்லவ மாதிரி தோணல. அவள் கூற்றை கேட்டதுமே கோபத்துடன் கூறினான் சேவியர். அந்த பன்னி டேவிட் கிட்ட உன்னை சாரி கேட்க சொன்னவங்கிட்டயே நீ திரும்ப வேலைக்கு போக நினைக்கிறியா? கடுப்புடன் கேட்ட சேவியரை எப்படி சமன் செய்வது என்று யோசித்தாள் ஐஷு. அந்த டேவிடுக்கு நீ பாடம் கத்து கொடுத்துட்ட. இங்க மேனேஜர் கூட இப்ப உன்னை நினைச்சு பயப்படுறாரு. இப்ப நான் திரும்ப அங்க வேலைக்கு போனாலும் அந்த ஆள் எனக்கு பிரச்சனை கொடுக்க பயப்படுவான். சோ என் வழியில வரமாட்டான். அதுவும் இல்லாம அந்த டேவிட் ஸ்கை ஹாஸ்பிட்டலுக்காக எங்க கம்பெனி கூடவே கான்ட்ராக்ட் போடுறேன்னு சொல்லிருக்கான். இது ரொம்ப பெரிய டீல். உனக்கே தெரியும்ல, எனக்கு இப்ப பணம் வேணும்னு. நிலைமையை ஐஷு எடுத்து கூற அவளை பெருமூச்சுடன் பார்த்தான் சேவியர். எபிசோட் 23. ஐஷு கூறுவதை கேட்டு அவளை பெருமூச்சுடன் பார்த்தான் சேவியர். அவனுக்கு மீண்டும் அவளை அங்கு வேலைக்கு அனுப்பும் மனம் இல்லை. அவளை தன்னுடனே வைத்து அவளை பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அதே போல அவளை போக வேண்டாம் என்றும் அவனால் தடுக்க முடியாது. அதே இடத்திற்கு அவள் வேலைக்கு சென்றால் இனி யாரும் அங்கு அவளை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தான். நிஜமாவே அந்த பன்னி மூஞ்சி உன்கிட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ பண்ண ஒத்துக்கிட்டானா? ஆமா, இன்னைக்கு மதியானம் மேனேஜர் கால் பண்ணி பேசினாரு. அவரு கூட டேவிடும் இருந்தான். அவன் மத்த சேல்ஸ்மேன் கூட டீல் பண்ண ஒத்துக்கல. என்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவேன்னு சொல்லியிருக்கான். அதனால என் மேனேஜரும் என்ன திரும்ப வர சொல்லி கெஞ்சி கேட்டாரு. சரி, உன் விருப்பம் ஐஷு. ஆனா நீ
நான் சொல்றதை செய்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சிரிப்புடன் பொடி வைத்து பேசுபவனை கேள்வியாக பார்த்தாள் ஐஸ்வர்யா. என்ன பண்ணணும்? அத நான் எனக்கு வேணுங்கிறப்ப கேக்குறேன். மர்ம புன்னகையுடன் கூறினான் சேவியர். அவனுக்கு தெரியும் அவன் பணம் கொடுத்தால் அவள் வாங்கிக் கொள்ள மாட்டாள் என்று. அதனால் முன்கூட்டியே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டான். சிறிது நேரத்திலே சேவியருக்கு புதிதாய் வழங்கப்பட்ட வீட்டிற்கு இருவரும் வந்து சேர்ந்தார்கள். சீஷோர் நகரத்திலே பிரம்மாண்டமாய் இருக்கும் வீடுகள் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் அது அமைந்திருந்தது. லாபி கூட 5 ஸ்டார் ஹோட்டலில் இருப்பது போல இருந்தது. அவனின் வீடு 25வது தளத்தில் இருந்தது. இருவருமே இதனை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். சேவையரும் முதல் முறை இங்கு வருகிறான். 25வது தளத்திலிருந்து நகரத்தை பார்த்தால் கொள்ளை அழகாய் இருக்கும். அங்கு இருந்து கடலை கூட பார்க்கலாம். அவனின் வீடு விலாசமாக இருந்தது. சேவியர், வர்மன் ஹாஸ்பிட்டல் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஐஷு சீஷோருக்கு வந்த போது அவளுக்கு வாடகை கொடுத்து ஒரு இடத்தில் தங்கும் அளவு வசதி இல்லை. இப்படிப்பட்ட வீடை அவள் பார்த்ததே இல்லை. அந்த வீட்டையே பிரமிப்போடு அவள் பார்த்து கொண்டிருந்தாள். சேவியரின் வழிகள் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவளை பார்த்து லேசாய் புன்னகைத்தான். ஐஷு, நீ பேசாம என் கூட இங்கேயே வந்துரு. நம்ம இங்கேயே ஒன்னா இருக்கலாம். பட்டென்று தன் மனதில் தோன்றியதை கேட்டான் சேவியர். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தாள் ஐஷு. அவன் இப்படி கூறுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அன்று தனக்காக அவன் வந்த நொடியிலிருந்து அவன் மீதான பார்வை அவளுக்கு வேற மாதிரி பதிந்தது. உள்ளுக்குள் மனம் லேசாய் அவன் பக்கம் திரும்பியது. ஆனால் அவள் உள்மனமோ இது தவறு, தாம் அதற்கு எல்லாம் ஆசை கொள்ள கூடாது என்று அவளை எச்சரித்தது. அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கிச்சன் பக்கம் சென்றாள் ஐஷு. சமைப்பதற்கு அனைத்து பொருட்களும் இருப்பதைக் கண்டு புன்னகைத்தவள் பேச்சை மாற்ற நினைத்தாள். சேவியர், நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. சோ உனக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா நானே உனக்கு இன்னைக்கு சமைக்கிறேன். அவளின் பேச்சு மாறுவதை உணர்ந்தவன் சம்மதமாய் தலையசைத்தான். அவனின் விழிகள் அவளை ரசனையுடனே மேய்ந்தது. வெள்ளை நிற டிஷர்ட்டும் நீல நிற ஜீன்ஸும் அணிந்து சமையல் வேலையில் மூழ்கியிருந்தவளை ரசனையுடன் பார்த்தான் சேவியர். அவளின் முடி கற்று அவ்வப்போது அவள் கன்னத்தை உரசி செல்ல அதனை அவளின் வெண்டை பிஞ்சு விரல்களால் காதோரத்தில் சொருகினாள். பனித்துளி போல் வியர்வை பூத்திருக்க அதில் ஒரு துளி மட்டும் ஆர்வம் கொண்டு அவள் கன்னம் தீண்டி கழுத்தில் இறங்கி ஆடை புகுந்து மோட்சம் கொண்டது. சேவியருக்கு சற்றென்று தாகம் எடுப்பது போல ஒரு உணர்வு. வறண்டு போகும் உதட்டை அவ்வப்போது ஈரப்படுத்திக் கொண்டு காய்களை வெட்டுபவளை பார்க்க அவனின் தொண்டை வறண்டது. சட்டென்று அன்று அவளை குளியலறையில் கண்ட காட்சி மின்னல் வேகத்தில் வந்து போக கைகளை இறுக மூடிக்கொண்டான். கண்களை மூடி திறந்தவன் ஐஷுவை மென்னகையுடன் பார்த்தான். தன் வீட்டில் தனக்காய் அவள் சமைப்பது அவனுக்கு நிறைய ஆசைகளை கிளப்பியது. எதிர்காலத்தில் இதே போல் அவள் தன்னவளாக தன்னுடன் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நொடி யோசித்து மகிழ்ந்தவன் அதே சிரிப்புடன் போனை போல அவள் பின்னே சென்றான் சேவியர். சத்தமில்லாமல் அவளை பின்னே இருந்து கட்டிக்கொண்டான். அதில் திடுக்கிட்டாள் ஐஷு. சேவியர், என்ன பண்ற நீ? விடு முதல்ல. திரும்பி அவனை தள்ள நினைத்தாள் ஐஸ்வர்யா. ஆனால் விடா கொண்டான் போல அவளை பிடித்துக் கொண்டான் சேவியர். ஆள் மனதில் அவனின் அருகாமையை ரசித்தாலும் அவளின் மனம் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. சேவியர் அவளை முன்னே திருப்பியவன் அவளின் கண்களை ஆழமாய் பார்த்தான். ஏன் ஐஷு, உனக்கு என்ன பிடிக்காதா? நம்ம 2 பேரும் சிங்கிள் தான். நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான். உன் பார்வை மாறினதுலயே உன் மனசுல என்ன ஓடுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பலவித உணர்வுகளுடன் கேட்பவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பார்த்தவள் உதட்டை பதட்டத்தில் கடித்தாள். இந்நேரம் தன் நெருக்கம் பிடிக்கவில்லை என்றால் கன்னத்திலே பளார் என்று அறைந்திருப்பாள் என்று அறிந்திருந்தவன் அவள் அப்படி செய்யாததனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் கூடியது. அவளின் 2 பற்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டிருந்த கீழ் உதட்டை மெல்ல விரல்களால் விடுவித்தான் சேவியர். அத நீ கடிக்காத, அது என்னோடது. இரக்கம் கலந்த குரலில் கூறினான். ஆரஞ்சு சுழை போல இருக்கும் உதட்டை மென்று விழுங்க வேண்டும் என்பது போல அவனுக்கு தோன்றியது. அவனின் கைவலைக்குள் சிக்கிக்கொண்ட ஐஷு சிலை போல உறைந்து நின்றாள். அவளின் விழிகளை பார்த்தபடியே மென்மையாய் மிகவும் பட்டும் படாமல் அவள் இதழில் இதழ் பதித்தான் சேவியர். ஒரு நொடி நடந்த நிகழ்வுக்கே
இருவருக்கும் உடலில் மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. அந்த உணர்வு சேவியர் உடல் முழுவதும் ஒருவித குளிர்வை உண்டாக்கியது. மீண்டும் அந்த உணர்வை உணர்வதற்கு அதே போல் பட்டென்று ஒரு முத்தம் கொடுத்தான் கள்வன். ஐஷு அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்திருந்தாள். அதிர்ச்சியுடனும் தாம் இதனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற குழப்பத்துடனும் அவனை பார்த்தாள். அவளின் கேள்வி பொருந்திய முகம் அவனுள் பரவசமடைய செய்தது. ஐஷு அவள் விரல்களை அவளின் உதட்டில் வைத்து அதிர்ச்சியுடன் சேவியரை பார்த்தாள். அதில் லேசான சத்தத்துடன் சிரித்தான் சேவியர். அவள் விரல் மீதே மீண்டும் முத்தம் கொடுத்தவன் சிரிப்புடன் அவளை பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத. என் ஐஷு பத்தி எனக்கு தெரியும். பிடிக்கலன்னா இந்நேரம் என்ன கொன்னு போட்டிருப்பா. சிரிப்புடன் கூறியவன் அவளை தன்னோடு மேலும் இறுக்கிக் கொண்டான். அவனின் அழுத்தமான கை அவளின் மெல்லிய இடையில் பாந்தமாய் பதிந்தது. ஒருவர் மூச்சுக்காற்றை இன்னொருவர் சுவாசிக்கும் நெருக்கத்தில் நின்றிருந்தார்கள். ஐஷுவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. மறுக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ள தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் வெகுவாய் ரசித்தான் சேவியர். அவள் காதருகே நெருங்கியவன் அவனின் இதழுரச பேசினான். இப்போ என்னோடதை எடுத்துக்க போறேன், ரகசிய குரலில் கூறியவன் அவள் புரிந்து கொள்ளும் முன்பே அவளின் இதழை கவ்வியிருந்தான் சேவியர். நான் மென்மையானவன் இல்லை என்பதை அந்த அழுத்தமான முத்தத்தின் மூலம் அவளுக்கு உணர்த்து துவங்கினான் சேவியர். அவனின் ஆசை ஆரஞ்சு சுழைகளை விருப்பம் போல சுவைத்தான் சேவியர். ஐஷு அதிர்ந்தவள் அவனை இறுக்கி கட்டிக்கொண்டாள். அவனை விளக்க எண்ணமும் இல்லை, முத்தத்தை அவள் வெறுக்கவும் இல்லை. எபிசோட் 24. சேவியர் மூச்சுவிடக் கூட நேரம் கொடுக்காமல் முத்த யுத்தத்தில் மூழ்கி இருக்க பெண்ணவள் மூச்சு காட்டிற்கு ஏங்கி தவித்தாள். முதலில் ஐஷு அவனை தடுக்க நினைத்தாலும் அவளாலே அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இருவர் மட்டுமே இருக்கும் தனிமை அவளுக்குள்ளும் கிளர்ச்சியை உண்டாக்கியது. ஆண் பெண் இருவருக்கும் உணர்வுகள் ஒன்றுதானே. இதில் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அன்பிற்கு இன்னும் பெயர் சூட்டாமல் இருக்கிறார்கள். இருவருமே மௌன நிலையில் தங்களின் நிலையை மறந்து முத்த யுத்தத்தில் மூழ்கி இருந்தார்கள். சேவியர் நிஹாரிகாவுடன் இருந்தபோது முத்தத்தை தாண்டி அவன் எல்லை மீறியது இல்லை. இப்போது அவனின் கைகள் ஐஷுவின் உடலில் எல்லை மீற துடித்தது. அதனை உணர்ந்த ஐஷு அவன் நெஞ்சிலே அடித்து வலுக்கட்டாயமாக அவனை விளக்கினாள். மூச்சு வாங்க அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஐஷு. முத்தத்திற்கே முகம் முழுவதும் சிவந்து மூச்சு வாங்க பார்ப்பவளை பார்க்க அவனுக்கு திகட்டவில்லை. புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் சேவியர். கிறங்கிய குரலில் அவள் விளக்கியதற்கான காரணத்தை மனதில் வைத்து கேட்டான் சேவியர். அவனின் கைகள் அவள் இடையில் அழுத்தமாய் பதிந்திருந்தது. அது நான் சமைக்கணும். கூச்சத்தில் தட்டு தடமாறினாள் ஐஷு. அதில் வெடித்து சிரித்தான் சேவியர். என்ன ஐஷு, புதுசா வெக்கலாம் படுற? உன்னை வெக்கப்பட வச்ச பெருமை எனக்கு தான். அழகா இருக்கு ஐஷு. அவளின் மூக்கை லேசாய் நிமிட்டு விட்டான் சேவியர். நீ போ, நான் சமைக்கணும். முயன்றவரை அவனை முறைக்க நினைத்து தோற்றாள் ஐஷு. அவளால் அவனை எதிர்கொள்ளவே முடியவில்லை. அவளின் கூச்சத்தை உணர்ந்து சிரிப்புடன் அவள் அணைப்பை விடுவித்தான் சேவியர். அவனை பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டவள் சமையலில் கவனத்தை செலுத்தினாள். அதன் பின் அவளை பார்த்தபடியே அமர்ந்திருந்த சேவியர் அவர்களின் முத்த நிகழ்வை பற்றியே சிரிப்புடன் நினைத்து கொண்டிருந்தான். ஐஷு மிகவும் மும்முரமாக அவள் வேலையில் மூழ்கிவிட்டாள். எப்போதுமே ஐஷு மிகவும் நன்றாய் சமைப்பாள். அவனுக்கு அவள் உணவை சாப்பிட்டு பழக்கம். எப்போதுமே அவனுக்காய் சமைப்பவள் அவன் வீட்டில் வைத்துவிட்டு சென்று விடுவாள். அவள் சமைப்பதையோ அல்லது அவள் வீட்டிலோ அவன் உண்டது இல்லை. இப்போது அவள் செய்யும் வேலையை கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவள் சமைத்து முடித்ததும் அனைத்தையும் மேஜையில் கொண்டு வந்து வைத்தாள். இருவரும் ஒன்றாய் அமைதியாய் உணவை உண்டார்கள். வழக்கத்திற்கு மாறாக சேவியர் நிறைய உண்டான். சாப்பிட்டு முடித்த பின்தான் சாத்விகாவுடன் வருவதாக கூறியது அவனுக்கு ஞாபகம் வர அதற்கு கிளம்பினான் சேவியர். ஐஷு, எனக்காக நீ இங்கே இரு. எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு. நான் போய் அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே? ஓகே. சம்மதமாய் தலையசைத்தவள் அவன் எங்கே போகிறான் என்று கேள்வி கேட்கவில்லை. சேவியர் புது வீடு இருப்பதனால் எதை எதை எங்கே போட்டு அலங்கரிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டு
அவன் வருவதற்குள் வீட்டை ஒழுங்குபடுத்த நினைத்தாள். மருத்துவமனைக்கு அருகே அவனின் வீடு இருந்ததனால் விரைவிலேயே அவன் மருத்துவமனைக்கு சென்றான். அவன் சென்ற நேரம் அவன் முன் சாத்விகா வந்து நின்றாள். காரில் ஏறிய சேவியர் அவளை பார்த்ததும் லேசாய் அதிர்ந்தான். எப்போதும் சாத்விகா ஃபார்மல் உடையில் இருந்திடுவாள். இன்று அவள் நீல நிற கவுனில் சிறிதான ஒப்பனையுடன் தயாராக இருக்க அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தது. ராஜ குடும்பத்தை சேர்ந்த இளவரசி போல இருந்தாள் சாத்விகா. அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து லேசாய் புன்னகைத்தாள். என்ன அப்படி பாக்குற? நான் தான் டவுட்டா இருக்க அவனுக்கு? ஆமா, எப்போதும் ஃபார்மல்லே பார்த்துட்டு இப்ப பொண்ணு மாதிரி பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. அசட்டையாக கூறுபவனை அழுத்தமாய் பார்த்தாள் சாத்விகா. என்ன சொன்ன? பொண்ணு மாதிரியா? ஐயோ, அது டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அழகா இருக்க, மத்த நாள்ல இல்லாத மாதிரி. சேவியர் சமாளிக்க சாத்விகா இன்னும் அவனை அழுத்தமாய் பார்த்தாள். அப்போ நான் மத்த நாள்ல அழகா இல்லைன்னு சொல்றியா? ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்டு போடுறாளே, என்னன்னு சொல்ல? மனதிலே நொந்தவன் வெளியே சிரித்தான். ஐயோ, அப்படி இல்ல, எப்போதுமே நீ அழகுதான், இன்னைக்கு எக்ஸஸ் அழகா இருக்க. அதற்கு மேலும் அவனை நோக்கடிக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டாள் சாத்விகா. சிறிது நேரத்திலே அவர்கள் பிரைவேட் கிளப் அமைந்திருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அது பொதுமக்கள் வந்து போகும் இடம் இல்லை, சில முக்கியஸ்தர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை. இன்னைக்கு நடக்க போற டின்னர் ரொம்ப முக்கியமானது. மெடிக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்துறாங்க. சீஷோர்லயே ரொம்ப பெரிய பிக் ஷாட்ஸ் மட்டும் தான் இதுல கலந்துக்க முடியும். டைரக்டர் வர்மன், நீங்க சொல்றத பார்த்தா இது ரொம்ப முக்கியமான டின்னர் போலயே. என்ன உங்க கூட கூட்டிட்டு போறது சரியா இருக்குமா? சந்தேகமாய் அவளை பார்த்து கேட்டான் சேவியர். அதில் லேசாய் புன்னகைத்தாள் சாத்விகா. சேவியர், இப்ப சீஷோர்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல நீதான் ஹீரோ. அந்த விஷயத்த மறந்துட்டியா? மத்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர்ஸ் அப்புறம் ஓனர் தவிர ரெபுடேஷன் உள்ள டாக்டர்ஸும் இதுல கலந்துக்கலாம். அப்போ இப்ப நானும் ரெப்யூட்டேஷன் உள்ள டாக்டரா? மகிழ்வுடன் அவளை பார்த்து கேட்டான் சேவியர். தானும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு வருவோம் என்று அவன் நினைத்ததே இல்லை. செல்வ செழிப்புடன் இருக்கும் அந்த கிளப்பை பார்த்ததும் சேவியருக்கு ஆர்வம் அதிகமானது. அவன் கிராமத்தை விட்டு வந்த பொழுதிலிருந்தே பெரிதாய் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் கிராமத்தில் பெரிதாய் எந்த வசதியும் இருக்காது, ரோடு வசதி கூட இருக்காது, கார்கள் எல்லாம் அதிகம் பார்த்திட முடியாது. அவசரத்திற்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றால் கூட கொள்ள தூரம் போக வேண்டும். ஒரே ஒரு மருத்துவமனை மட்டும்தான் அங்கு இருக்கிறது. அதுவும் அவசர காலத்தில் சென்றால் கூட வசதி பத்தாமல் அருகே இருக்கும் டவுனுக்குத்தான் அவர்கள் செல்ல வேண்டும். போதுமான வசதிகள் அங்கு இருக்காது. வெறும் ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமே அங்கு இருக்கும். சேவியர் சிறுவயதிலிருந்து நிறைய உயிரிழப்புகள் அவன் கிராமத்தில் போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் நேர்ந்திருப்பதை கண்டிருக்கிறான். ஊரிலும் சரியான வசதி இல்லாமல் அவசரத்திற்கு நகரத்திற்கு கூட செல்ல எந்த வண்டியும் இல்லாமல் அநியாயமாக உயிர் போவதை நிறைய கண்டிருக்கிறான். அதையெல்லாம் பார்க்கும்போது அவன் மனதில் தாமும் ஒரு மருத்துவனாகி அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டான். அனைவரின் வலியையும் தாம் போக்க வேண்டும் என்பது அவனின் எண்ணமாயிருந்தது. அதே போல தாம் பணக்காரனாயிருந்தால் தன் கிராமத்திற்கு நல்லது செய்து தன் கிராம மக்களையும் மேலே முன்னேற வைக்க வேண்டும் என்று பல ஆசைகள் அவனுள் உண்டு. ஆனால் அவன் ஆசையெல்லாம் நிராசையாய் போனது. அவன் கிராமத்திலிருந்து அவன் ஒருவன்தான் முதலில் மேற்படிப்பு படிக்கும் அளவிற்கு முன்னேறியிருந்தான். அனைவருமே அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று அவனுக்காக மகிழ்ந்தார்கள். அவனுமே மேற்படிப்பு படித்தால் தம்மால் எதையும் மாற்றிட முடியும் என்று நினைத்து கனவுகளுடன் தான் வந்தான். ஜெனரல் மெடிசன் படித்த போதுதான் மற்ற மாணவர்கள் எப்படி என்று அவன் தெரிந்து கொண்டான். எல்லாம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் என்று புரிந்தது. நிறைய பேர் ஏனோதானோ என்று படித்தார்கள். இதில் மேற்படிப்பு படிக்க முடியாமல் வேலை பார்த்த போது அந்த சமூகத்தை பற்றியும் தெரிந்து கொண்டான். தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையில்தான் அவனுக்கு சூப்பர் பவர் கிடைத்தது. இனி அதை வைத்து தாம் நினைத்த அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தான் சேவியர். எபிசோட் 25. அந்த பிரைவேட் கிளப் வெளியே நிறைய பாடி கார்ட்ஸ் இருந்தார்கள். சாத்விகா இதற்கு முன்பு பல முறை இங்கு வந்ததனால் அவர்கள் யாரும் அவளை தடுக்கவில்லை. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருவரும் கிளப் ஹவுஸ் உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே அந்த இடம் மிகவும் பிரம்மாண்டமாயிருந்தது. நிறைய பேர் கோட் சூட் அணிந்து கையில் வைன் கோப்பையுடன் மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அந்த ஹால் நடுவே ஒரு பெண் பியானோ வாசித்துக் கொண்டிருந்தாள். ஹே, டைரக்டர் வர்மன் வந்துட்டாங்க. டைரக்டர் வர்மன் வந்த பிறகுதான் இந்த இடமே கம்ப்ளீட் அந்த மாதிரி இருக்கு. ஷீஷோர்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கணும்னா நம்ம டைரக்டர் வர்மனை சார்ந்துதான் இருக்கணும். சாத்விகா வந்ததை பார்த்ததும் அங்கு வந்து இருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஒருவர் பின் ஒருவராக அவளை வரவேற்று பேசினார்கள். ஷீஷோரிலேயே வர்மன் மருத்துவமனை மிகவும் பெயர் பெற்றது. அதனால் பல பேர் வர்மன் மருத்துவமனையுடன் வேலை செய்ய ஆர்வமாய் காத்திருந்தார்கள். நிறைய பேர் அவளை அணுகி பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். சாத்விகா முகத்தை சிரிப்பது போல வைத்துக் கொண்டு வெளியே எந்த உணர்வையும் காட்டாமல் நின்றாள். வர்மன் குடும்பத்தின் மூத்த மகளாகவும் வர்மன் மருத்துவமனையின் டைரக்டராகவும் அவள் இது போன்ற விடயங்களை நிறைய எதிர்கொண்டிருக்கிறாள். இதையெல்லாம் அவளுக்கு சர்வசாதாரணம். என்ன டைரக்டர் வர்மன், இந்த இடத்தோட ஸ்டார் நீங்க தான் போல. கேலியாக கேட்டான் சேவியர். அவனுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தபடியே முகத்தை வைத்துக் கொண்டு அவனை அழுத்தமாய் பார்த்தாள் சாத்விகா. அனைவரின் கவனமும் அவள் மீது இருப்பதனால் அவளுடன் வந்திருந்த சேவியரை அனைவரும் கவனித்தார்கள். அவனை பார்த்து அனைவருமே கேள்வியாக புருவத்தை சுருக்கினார்கள். யார் இவ? அவன் ஏன் டைரக்டர் வர்மன் கூட வந்திருக்கான்? ஆளும் அவன் ட்ரெஸ்ஸும் ரோட்ல போற பிச்சைக்கார மாதிரி இருக்கான். இங்க வரதுக்கு ஒரு தகுதி வேணா? அவனுக்கே அசிங்கமா இல்ல? அங்கு இருக்கும் சிலர் சாத்விகாவை நெருங்க முடியாமல் இருக்கும் பொறாமையில் சேவியர் மட்டும் அவளுடன் வருகிறானே என்ற கடுப்பில் அவனை மட்டமாக பார்த்து பேசினார்கள். அதுவும் இல்லாமல் சேவியருடையும் சரியில்லை. அவனுக்கு பெரிதாய் எந்த ஒரு பின்புலனும் இல்லை. எவ்வளவு பெரிய இடத்திற்கு வரும்போது எப்படி உடை அணிந்து வர வேண்டும் என்று கூட தெரியாமல் வந்திருக்கிறானே என்று கோபம் கொண்டார்கள். ஒருவேளை இவன் அங்க டிரைவரா இருப்பானோ? என்ன விளையாடுறியா? இந்த மாதிரியான இடத்துக்கு யாரும் அவங்க டிரைவரை உள்ள கூட்டிட்டு வர மாட்டாங்க. டிரைவர் எல்லாம் வெளியே தான் வெயிட் பண்ணணும். கூட்டத்தில் இருந்தவர்கள் சேவியர் யார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு அவர்களில் பொறாமை தீயை வளர்த்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் இன்னொரு புறத்தில் இருந்து கரிகை வாடை வீசியது. யார் என்று பார்க்க நிஹாரிகாவும் நீரஜும் வயிற்றெரிச்சலில் சேவியரை பார்த்து கொண்டு நின்றார்கள். நீரஜின் தந்தை ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனையின் டைரக்டர். சேஷோரில் மருத்துவத்துறையில் அவர் பல ஆண்டுகளாக இருக்கிறார். அவரின் குடும்பம் 2 ஃபேக்டரி நடத்தி கொண்டு வருகிறது. அதில் மருத்துவம் சார்ந்த கருவிகளை உற்பத்தி செய்கிறார்கள். அதனால் நீரஜுக்கும் இங்கு வர அனைத்து தகுதியும் இருந்தது. நிஹாரிகாவிற்கு இம்மாதிரியான இடத்திற்கு வரவே எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நீரஜ் காதலியாக அவள் இந்த இடத்திற்கு எப்படியோ வந்துவிட்டாள். ஆனால் அவள் சேவியரும் சாத்விகாவுடன் வருவான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. பயங்கர கோபத்தில் இருந்தாள் நிஹாரிகா. சேவியரை ஒரு குப்பை போல அவனை கிடாசி விட்டு நீரஜுடன் ஒட்டி கொண்டாள். ஆனால் அவள் கண்மூடி திறக்கும் நொடியில் அவன் சேஷோர் மருத்துவ உலகில் ஹீரோ ஆகிவிட்டான். மருத்துவ திறனும் அவனுக்கு அபாரமாயிருக்கிறது. கூடவே பேரழகியுடன் ஒன்றாய் இம்மாதிரியான இடத்திற்கு வேறு வந்திருக்கிறான். நிஹாரிகாவிற்கு தன்னைத்தானே அறிந்து கொண்டது போல இருந்தது. நீரஜ் என்னும் வெறுப்பில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். எங்கிருந்தோ வந்த பட்டிக்காடு இவன். அவனுக்கு அவன் நினைச்சது எல்லாமே கிடைக்குது. அவன் போய் சாத்விகா கூட வரானே. நிஹா எல்லாம் சாத்விகா முன்ன ஒண்ணுமே இல்ல. அவ கூட வர்ற அளவுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? மனதில் கோபத்துடன் நினைத்து கொண்ட நீரஜிற்கு ஆத்திரம் படிப்படியாய் அதிகரித்தது. சும்மா இருக்க முடியாமல் அவனை நெருங்கினான் நீரஜ். என்ன சேவியர், வர வர ரொம்ப பெரிய ஆளாயிட்டே இருக்க. இதுக்கு முன்ன மெடிக்கல் சேம்பருக்கு டைரக்டர் வர்மன் எந்த ஒரு பையனையும் கூட்டிகிட்டே வந்ததில்ல. நிஹாரிகாவுடன் அவனை நெருங்கியவன் குரலில் கோபம் அப்பட்டமாய் தெரிந்தது. சேவியருக்கு இந்த மாதிரியான மதிக்கத்தக்கவர்கள் வரும் இடத்திற்கு வர தகுதியில்லை என்பது போல கூறினான் நீரஜ். ஆமா டைரக்டர் வர்மன், எங்க எல்லாருக்கும் இந்த ஆளை இன்ட்ரோ கொடுங்க. நீங்க முதலா ஒருத்தரை இந்த மாதிரியான பேங்க்வெட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. சுற்றியிருந்த ஆட்களும் நீரஜுடன் சேர்ந்து சேவியரை பார்த்து கேலியாக கேட்டார்கள். கூட்டம் சாத்விகாவையும் சேவியரையும் சூழ்ந்து கொண்டது. அவர்களுக்கு தெரிந்தவரை இந்த மெடிக்கல் சேம்பர் பிரசிடென்ட்டுக்கு சாத்விகாவை பிடிக்கும் என்பதுதான். ஒவ்வொரு முறையும் இந்த பேங்கெட் நடக்கும் போது அந்த பிரசிடென்ட் நிறைய வேலைகளை செய்து சாத்விகாவை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு தன்னவளாக்க நினைத்திருக்கிறான். ஆனால் இந்த முறை சாத்விகா அவளுடன் ஒரு ஆடவனை இங்கு அழைத்து வந்திருக்கிறாள். நிச்சயம் இதனால் பெரிய நாடகம் பின்னால் நிகழும் என்று நினைத்தார்கள். அவர்களின் பிரசிடென்ட்டுக்கு சேவியர் நிகரில்லை. இந்த பட்டிக்காடுக்கு பெரிய அவமானம்தான் இன்று என எள்ளாக நினைத்தார்கள். நீரஜ் பேச்சில் புருவம் சுருக்கி அவனை அருவருப்பாக பார்த்தாள் சாத்விகா. என் கூட வந்திருக்கிறது யாருன்னு நான் சொல்றேன். இவருதான் சேவியர் ஜோனஸ், வர்மன் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டோட டெபுட்டி டைரக்டர்.
நீங்க எல்லாரும் நியூஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாத்விகா கேட்டதில் அங்க இருந்த சிலர் லேசாய் அதிர்ந்தார்கள். ஜேவியர் ஜோன்ஸ் நியூஸ்ல மெடிக்கல் ஹீரோன்னு வந்துச்சு, அது இவர்தானா? உயிருக்கு போராடிட்டு இருக்கிற 30 பேரை ஒரே ஆளா காப்பாத்தினால் இவர்தானா? கூட்டத்தில் ஒருவர் ஆச்சரியமாய் கேட்டார். சாத்விகா பெயரை கூறியதும் தான் அவர்களுக்கு நிலவரம் புரிந்தது. சேவியர் யார் என்றும் கண்டு கொண்டார்கள். ஓ, இதனாலதான் டைரக்டர் வர்மன் அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களா? இவர் வர்மன் ஹாஸ்பிட்டலோட ஃபேமஸ் டாக்டர். தங்களுக்குள் பேசிக் கொண்டவர்கள் சட்டென்று ஆர்வத்தை இழந்தார்கள். அவர்கள் எல்லாம் சாத்விகாவிற்கும் சேவியருக்கும் இடையில் ஏதோ இருக்கிறது என்று ஆர்வமானார்கள். இப்போது ஒன்றும் இல்லை என்று தெரிந்ததும் புஸ் என்று இருந்தது. தன்னை மட்டமாக பார்த்தவர்களை பார்த்து லேசாய் புன்னகைத்தான் சேவியர். சீஷோர் சிட்டியில மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். நான் சேவியர், இந்த மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு புதுசு. எதிர்காலத்துல நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க விரும்புறேன். அடக்கமாக கூறுபவனை வெறுப்புடன் முகத்தை சுளித்தபடி அனைவரும் பார்த்தார்கள். அவன் பேசுவதை யாரும் ஒரு பொருட்டாக கருதவில்லை. என்ன, இவன் மெடிக்கல் ஹீரோவா? ஏதோ அதிர்ஷ்டத்துல அவன் வர்மன் ஹாஸ்பிட்டல்ல நுழைஞ்சிட்டான். வர்மன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மற்ற ஹாஸ்பிட்டலை விட ரொம்பவே பெருசு. அவங்களுக்கு ஒரே நேரத்துல 100 பேரை காப்பாத்துறது எல்லாமே சர்வ சாதாரணம். அவ்வளோ வசதி இருந்தா யாரா இருந்தாலும் காப்பாற்ற முடியும். இதுக்கு போய் அவனை சூப்பர் ஹீரோ அது இதுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஒன்னும் இல்லாததெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் இருந்த ஒரு தடியன் நக்கலாக கூறினான்.